அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நாம் இலக்கணம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும். நாம் இந்த இலக்கணங்கள் எல்லா வகுப்புகளுக்கும் உரியது, எல்லா தமிழ் தேர்வுகளுக்கும் உரியது, எல்லாருக்குமே உரியது தான் இது. தமிழ் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உரியது. அதை நினைவில் வச்சுக்கிட்டு நாம் படிக்கணும். இது எனக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது எல்லாருக்கும் ஆனது. இது எல்லாரும் யாரெல்லாம் தமிழ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அத்தனை பேருக்கும் ஆனது தான் இந்த இலக்கணம். இதை நாம் நினைவில் வச்சுக்கிட்டு, நான் போன தடவை சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு பல உதாரணங்களோடு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இன்றைக்கி நாம் அந்த உதாரணங்களை என்னென்ன, எடுத்துக்காட்டுகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? சரி வாங்க. ஆர்வமாக படிக்கணும். நீங்கள் ரொம்ப ஆசையாக இலக்கணமாக படிச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மார்க் வாங்கணுங்கிற அடிப்படையில் படிக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நாம் படிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ நாம் இதற்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல பாருங்கள், வினை அடி அப்படின்னா இந்த இரு அப்படிங்கிறது தான் அந்த வினைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சொல். அதோடு சேர்ந்து தான் நமக்கு என்னென்ன வரும், இடைநிலைகள் சேர்ந்து வரும், விகுதிகள் சேர்ந்து வரும், இன்னும் சாரியை வரும், சந்தி வரும். இது எல்லாமே இதோடு சேர்ந்து தான் வரும். அதனால் இதுதான் வினை அடி. அதாவது இந்த வினைச்சொல் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது. வேர்ச்சொல் அப்படி கூட நம்ம சொல்லுவோம். இரு அப்படிங்கிற சொல். இங்கே பாருங்க, என்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இருக்கு அப்படிங்கிற அடிப்படை பொருளை நமக்கு அது உணர்த்துகிறது. ஆனால் இங்கே பாருங்க, அப்பா வந்திருக்கிறார், வந்து இருக்கிறார். அப்போ இங்கே என்ன பண்ணுதுன்னா, இந்த வந்துங்கிற முதல் வினைக்கு அதாவது துணை வினையாக அந்த இருக்கிறாருங்கிறது வருது. புரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்தது பாருங்களேன், வை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இந்த வை என்பது வைத்தல் அப்படிங்கிற பொருளை உணர்த்துவது. பொட்டு வைத்தார் அப்படின்னு சொல்லும்போது பொட்டை வைத்து கொண்டாள் அப்படிங்கிற பொருளை தருது. பாட வைத்தார் அப்படின்னு சொல்லும்போது பாடுறதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற பொருளை தருகிறது. அப்போ முதல் வினைக்கு துணை வினையாகத்தான் இதெல்லாம் வருது. அதனால இதுக்கு துணை வினை அப்படின்னு பேரு, இதுக்கு முதல் வினை அப்படின்னு பேரு, இது வினை அடி அப்படின்னு பேர். இவைகள் எல்லாம் வினை அடிகளாக வருகின்றன. இன்னும் என்னென்ன சொற்கள்லாம் இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். கொள் அப்படிங்கிறது என்ன பொருளை தருகிறது அப்படின்னா, கருத்தில் கொள், நான் சொல்வதை நீ உன்னுடைய கருத்திலே வைத்துக்கொள். கொள் அப்படின்னா பெற்றுக்கொள்வது, நீ வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்து கொள்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கான வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அடுத்தது பாருங்க, போ அப்படிங்கும்போது என்ன சொல்கிறோம், பள்ளிக்கு போனேன். இங்கே பாருங்க, பயந்து போனேன். பள்ளிக்கு போனேன் அப்படிங்கிறதுக்கும் பயந்து போனேன் அப்படிங்கிறதுக்கும் வேறுபாடு தெரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி பாருங்க, வா என் வீட்டிற்கு வா. அந்நியர்கள் நம்மை ஆண்டு வந்தனர். அந்த வந்தனர்ங்கிறது வா என்பதை வச்சுதான் அந்த வந்தனர் அப்படிங்கிற சொல்லு வருகிறது. அதற்கு வினையடி வாதம். அடுத்தது பாருங்க, விடு, மழை விட்டதும் போகலாம். மழை விட்டதும் அப்படின்னா மழை சுத்தமாக அந்த தூரலே நின்று போன பிறகு போகிறது. மழை விட்டதும் போகலாம். அப்பா வந்து விடுவார். அதே மாதிரி பாருங்க, தள்ளு, கீழே தள்ளாதே. கதை எழுதி தள்ளுகிறார். அப்ப அந்த ரெண்டுத்துக்கும் வேறுபாடு தெரியுது அவங்களுக்கு? பொருள் அறிந்து படிக்கணும். அடுத்தது பாருங்க, போடு, சட்டையை போடு. வாங்கி போட்டேன், விலை ரொம்ப கம்மியா இருந்தது, இருக்கட்டுமே அப்படின்னு கொஞ்சம் வாங்கி போட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது. அடுத்தது பாருங்க, கொடு, பணத்தை கொடுத்தேன். சொல்லிக் கொடுப்பேன், பாடங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். ரெண்டுத்துக்கு வேறுபாடு. காட்டு,
வீட்டை காட்டு, படித்தபடி நடந்து காட்ட வேண்டும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த துணை வினைகள் எப்படியெல்லாம் வருது அப்படின்னா, இப்போ தற்கால தமிழில் எதையெல்லாம் துணை வினைகளாக கொள்கிறார்கள் அப்படின்னா, ஆம், ஆயிற்று, இடு, ஒழி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் அப்படிங்கிற பல சொற்களை இப்போ தற்காலத்தில் நாம் துணை வினைகளாக பயன்படுத்துகிறோம். அதனால் இதெல்லாம் தான் துணை வினைகள். இதையெல்லாம் நாம் மிக நன்றாக படித்து வைத்து கொள்ளுதல் வேண்டும். இது நமக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும். இது தமிழ் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பொருத்தமானது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள். சரியா?